2025ல பெஸ்ட் பட்ஜெட் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது Oppo Find N5 தான். இது வந்து வேர்ல்ட்லயே தின்னெஸ்ட் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்றாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனா இதோட தின்னெஸ் எப்படி இருக்கும்னா, ஃபோல்டு பண்ணா 9.2 எம்எம்மா, அன்ஃபோல்ட் பண்ணும்போது 4 எம்எம் தான். ரொம்பவே தின்னான மொபைல்னு சொல்றாங்க. இதுல வந்து 120 ரெஃப்ரெஷிங் ரேட், AMOLED டிஸ்ப்ளே, 6.4 கர்வ் டிஸ்ப்ளேன்னு சொல்றாங்க. இதுல வந்து Snapdragon 8 எலைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5900 mAh பேட்டரி இதுல குடுத்துருக்காங்க. இதுல பேட்டரியும் கொஞ்சம் ஓகே. அதிகமா தான் இருக்கு. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் குடுக்குறாங்களாம். பேக் கேமரா 50 எம்பி, ஃப்ரண்ட் கேமரா 32+20 செல்ஃபி கேமரான்னு சொல்றாங்க. இதுல நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்கிறது Realme Neo 7 தான். இதுல வந்து AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட். டைமென்சிட்டி 9300 ப்ளஸ்ஸே வருது. இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா 7000 mAh பேட்டரி குடுக்குறாங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் குடுக்குறாங்க. இது வந்து ரேட்டிங் வந்து IP69 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் இதுலயும் 50 எம்பி பேக் கேமரா, மெயின் கேமரா வந்து செல்ஃபி கேமரா 8 எம்பி + 6 எம்பி மெயின் கேமரா குடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம லிஸ்ட்ல 3 இருக்கிறது Vivo V50 5G தான். இது வந்து AMOLED டிஸ்ப்ளே 9200 ப்ளஸ் ப்ராசஸர் தான். 6000 mAh பேட்டரி. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 90 வாட்ஸ் சார்ஜர் குடுக்குறாங்க. 50 எம்பி பேக் கேமரா, அதே 50 எம்பில மெயின் செல்ஃபி கேமராவும் குடுக்குறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க இந்த மொபைல்ல எந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.